திருநெல்வேலியில் முதலாவது கேத்திரமாகும். இந்த ஊர் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் மார்க்கத்தில் கிட்டத்தட்ட மத்தியில் அமைந்துள்ளது. நாம் ஸ்ரீகண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொண்டிருக்கிறோம். புளிங்கிடந்தோடம் கையிருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தேன் சிந்தேன் கிடையாது என்னையாழ்வா எனக்கு எந்த சீர்குலகம் முன்னுடன் நாங்கள் கூத்தாடினார்ப்ப நீர் முதலின் குழம்புகள் கனிவா சிவப்பு நீ காணவாராவியே. இந்த ரயில் நிலையம் எவ்வளவு தூய்மையாகவும் ஆள் ஆரவாரம் இல்லாமலும் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. டிக்கெட் கொடுக்கும் கவுண்டர் கொடுப்பவரோ வாங்குவரோ யாரும் இல்லை. இங்குள்ளவர்கள் டிக்கெட் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இங்கிருந்து முன்கூட்டியே தகவல் கூறினால் ஆட்டோ வரும், இல்லாவிட்டால் பெட்டியை தலையில் வைத்துக்கொண்டு நடையாக திருப்பாவை பாடிக்கொண்டு ஆச்சரியமான பறவையை பார்க்கிறோம். அணிலை கண்டவும் பறவை ஓட்டம் பிடிக்கிறது. அரசார் கோவில் பாதை தூரத்தில் ஸ்ரீகண்டம் பாலம் காட்சியளிக்கிறது. தாமிரவர்ணி நதி படுகையில் தாமிரவர்ணிக்கு வடபக்கம் பெருமாள் கோயிலின் தென்பக்கம் சுவாமி அரசாழார் கோயில் அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த படி சமீபத்தில் மே 2011ஆம் வருடம் புதிதாக கட்டப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த நந்தனம் அமைக்கப்பட்டது.
சித்திப்படி மலைப்பள்ளியில் தலிகை நடக்கிறது. ஸ்ரீ கோபால் பட்டாச்சாரியார் சிவகுண்டத்தில் சுவாமி கள்ளபிரான் இனம் எழுந்தொழியிருக்கிறார். கால்படி அது தவிர அரிசி போடப்பட்டு தலியை கைலாசநாதர் நடந்து பெருமானுக்கு கோவில் ஒருவேளை சுத்த அன்னம் நவ கைலாசம் நைவேத்தியம் என்று செய்யப்படுகிறது அழைக்கப்படும் 9 கஷேத்திரத்தில் ஒன்றாக என்று அமைந்திருக்கிறது. 19ஆம் தேதி அக்டோபர் ஒருங்கே மாதம் 2016 வருடம் புதன்கிழமை திருப்பதியும் சேர்ந்து அமைந்துள்ள கஷேத்திரம் கோவில் பிராகாரம். சுவாமி அரசாழ்வார் கோவில், அடியேன் தாசன், ஸ்ரீவைகுண்டம் வெங்கடேசன், எனது குடும்பத்தினர், எனது உறவினர்கள், உள் பிராகாரத்தில் நந்தவனம், அந்த சுற்றங்கள், இங்கும் பந்துக்கள் விருட்சி மற்றும் பவளமல்லி அரசாழ்வார் சன்னங்கி குலதெய்வமாக கொண்ட செண்பகப்பூ சொந்தங்கள் அல்லாத வில்லம் எல்லா பந்துக்களுக்கும் சேர்ந்து பாத்தியப்பட்ட கோவிலாகும். செண்பகப்பூ செடிகள் திருத்துழாய் எம்பெருமான் இங்கு ஒரு வில்லம் உள்ள கிருபையினாலும் விருட்சி செடி குருஜி ஸ்ரீ ஸ்ரீ முரளீர சுவாமிகள் பன்னீர் ஆசீர்வாதத்தாலும் மரமாக உண்டாகும். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் வில்லம் நமக்கு மீண்டும் பன்னீர் அரசாழ்வாருக்கு வேப்பலை கைங்கரியம் செய்யும் பேறு பாத்திரை திரும்ப கிடைத்துள்ளது. பன்னீர் துரதிருஷ்டவசமாக இந்தியா நீண்ட காலமாக சில வருடங்களாக நித்திய பூஜையோ வேம்பு எலுமிச்சை நித்திய திருவாபரணமோ ஒன்றுமே இல்லாமல் பன்னீர் பூ சிறிது அரளி. தடைப்பட்ட காலமாக விளங்கியது. மழை பெய்து தற்சமயம் எங்கும் களை அது நிவர்த்தி நிறைந்து செய்யப்பட்டு காணப்படுகிறது. புதிதாக களை எடுப்பதற்கு திருப்படிகள் ஆள் போட வேண்டும். செய்விப்பதற்கு இலேகுவா கட்டப்பட்டு திருமண புதிதாக தீர்த்தம் நந்தவனம் அமைக்கப்பட்டு திருமஞ்சன தீர்த்தம் பிரதிதினம் நித்திய ஆராதனை, ஒருவேளை சுத்த அன்னம் திருமடைப்பள்ளியில் விறகடைப்பில் சலுகை செய்து அம்சை செய்யுமாறு ஏற்பாடுகள் எம்பெருமான் திருவுள்ள கிருமையினால் நடைபெற்று வருகிறது. கடந்த மே மாதம், கடந்த 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2011ஆம் வருடம் புதியில்லாமல் இருந்ததற்கு பரிகாரமாக சாந்தி ஹோமமும் மற்றும் மகா சுதர்சன ஹோமம் சிறப்பாக கோவில் வளாகத்தில் வேத விற்பனர்களை கொண்டு சாந்தி ஹோமம் கொண்டாடப்பட்ட மகா ஹோமம் இதற்காக திருக்கரங்குடி சிறப்பாக 7/9/2011ஆம் தேதி போன்ற இடங்களிலிருந்து கோவில் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. வைகாசன ஆகம வேத வித்துக்கள் பட்டாச்சாரியார்கள் வந்திருந்து சிறப்பித்தனர். ஸ்ரீகுண்டத்தில் சுவாமி கள்ளபிரான் கோவில் திருமஞ்சனம் தவிர நடைபெறுகிறது. கோவிலுக்கு முன்னால் சுப கோவில்களாக நாச்சியார் கோவில், வடக்கு மாடத்தெரு கிருஷ்ணர் கோவில், கோவிலின் தென்பக்கம் தாமிரபரணி நதிப்படுகையில் சர்வதேவ பெருமாள் கோவில், ஸ்ரீ அரசாழ்வார் கோவில் மற்றும் ஓர் ஸ்ரீ கிருஷ்ண கோவில், முருகன் கோவில் போன்ற பிள்ளையார் கோவில் போன்ற பல திருமஞ்சனத்திற்கு கோவில்கள் உள்ளன. அடிபம்பிலிருந்து முருகன் தீர்த்தம் கோவில், பிள்ளையார் சேகரிக்கிறார். கோவில் தவிர மற்ற கோவில்கள் தனியார் கோவிலாகும். சுவாமி அரசாழ்வார் கோவிலுக்கு தனியாக சொத்து எதுவும் கிடையாது. சுவாமி அரசாழ்வாரின் குலதெய்வமாக கொண்ட பக்தர்கள், அடிமைகள் போன்றவர்கள்தான் பெருமானின் சொத்துக்கள். பெருமாளின் அடியார்களுக்கு சுவாமி அரசாழ்வார் தான்
மிகப்பெரிய சொத்து. இந்த கோவிலில் உண்டியல் கிடையாது, அன்பனாய் நம்புவாரோடு சீட்டு வியாபாரம் கிடையாது. காம்பினால் கட்டண பண்ண பெருமாயம் இதன்படி 4 கிலோ அரிசி போட்டு கலிகை செய்வித்து திருமஞ்சனம் நடைபெற்று தூப தீப உபச்சாரங்கள் செஞ்சதில் அம்சை செய்வித்து திருவாராணம் நடைபெற்று பூஜை நிறைவுறும். நேரம் காலை சுமார் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இவைகள் நடைபெற்று முடிந்துவிடும். கலியோர் நண்பர்கள் மற்றும் பக்தர்கள் விசேஷ தினங்களிலும் சிறப்பு பூஜை சிறப்புக்கள் செய்யும் காலையில் அந்த விசேஷமாக எண்ணெய், விசேஷமான திரவியங்கள், பால், மஞ்சள், இளநீர், கற்பூரம், சந்தனம் போன்ற திருமணங்கள் நடைபெற்று பின் பாயாசம் கலிகை செய்து அம்சை தினம் செய்து பெருமாளுக்கு திருவாராதனம் நெய்விளக்கு ஏற்றப்படுகிறது. பிரசாதமாக பாயாசம் செய்யும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே அரிசி மட்டும் கலந்து ஹரே ராம ஹரே ராமா வாசனை பொருளான ஏலக்காய், ராம ராம ஹரே ஹரே கிஸ்மிஸ் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா போடுவதில்லை. இருந்தாலும் இந்த கிருஷ்ண திருக்கண்ணம் கிருஷ்ணா ஹரே ஹரே தனி சுவையுடன் விளங்கும். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே கோவில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா நாகர்கள் ஏழியுள்ளனர். கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா கோபால பட்டாச்சாரியர் அதான் அர்ச்சகர். ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே படி வாப்பா, நீ படி. ஏல ஏல தள்ளி வா. திருப்பலியை காக்காய் சாதிக்கிறது. கீர்த்தம் சாதிக்கிறார். திருமஞ்சன் காப்பு ஆச்சு கொண்டு வரல. திருவாராதனம் நிறைய பெற்றது. பிரசாதம் சுத்த அன்னம் சாதிக்கப்படுகிறது. திருவாரணம் நிறைவு பெற்றது.
கோவில் நடை சாத்தப்படும். இன்று 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமை காலை சுமார் 8 மணி. ஸ்ரீ அரசாழ்வார் திருவள்ளிலே சரணம். திருப்பலி காக்கை சாதிக்கிறது. அரசாழ்வார் கோவில் பாதை தூரத்தில் ஸ்ரீவைகுண்டம் பாலம் காட்சியளிக்கிறது.